திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு உண்டான முழுமையான பலன் என்ன, அந்த நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு திசைகளும் எப்படி இருக்கும், அதே போல் இறுதியாக என்ன வழிபாடுகள் செய்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழு வீடியோவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னாலே புதனினுடைய நட்சத்திரம், அதுவும் கடக ராசியில் இருக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம். 4 பாதங்களுமே கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆதிசேஷன். சூரியனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம். பொதுவாக ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குடும்பத்தில் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடும். மேனேஜ்மெண்ட் பவர், ஆயில்யம் அப்படின்னாலே திறமை, அறிவு, பொறுப்பு, மேனேஜ்மெண்ட் பவர். ஒரு குழந்தை ஆயில்யத்து பிறக்குது அப்படின்னாலே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் தாங்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு வந்துவிடும். அம்மா, அப்பா, குடும்பம் சார்ந்தது, கூட பிறந்தவங்க எல்லாத்தோடைய சுமையும் தன் சுமை போல தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆயில்யத்துக்கு வந்துவிடும். சூரியனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரமாக இருக்கிறதுனாலையும் சிறு வயதிலேயே பரம்பரை தோஷத்தால் பாதிக்கப்படுவார்கள். அப்போ அப்பாவுக்கும் இவருக்கும் உறவு முறைகளில் பிரச்சனைகள் வரலாம், அல்லது சிறு வயதிலேயே அப்பாவை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது அப்பா இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதையும் காட்டிடும். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயத்தை கொடுத்துட்டிங்கனாலே பிரம்மாண்டமான வெற்றியை அது கொடுத்துரும். எதையுமே ஒரு இரட்டைத்தன்மையாக யோசிக்கக்கூடிய நபர்கள். அப்போது புதன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால் இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பரம்பரை தோஷமாக இருந்தாலும் சரி, சூரியனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஓரளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சரிவர செய்து கொள்வார்கள். இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்ற இறக்கங்களை நிச்சயமாக கொடுத்துவிடும். இவங்க எல்லாமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சிறு வயதிலேயே தன்னுடைய குடும்ப பொறுப்பையும் சுமையும் தாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால அதிக பொறுப்பாளியாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம்னா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற பொறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு மைனஸ் என்னென்னா டபுள் மைண்டட் பர்சன் நம்ம சொல்லியிருப்போம். எதையுமே இரட்டைத்தன்மையை யோசிக்கக்கூடியவர்கள். யார் நம்மக்கிட்ட வந்து பழகினாலும் சரி, அல்லது நீங்கள் யாருக்கிட்ட போய் பழகினீங்களும் சரி, அவர்களை ஒரு தரம் பார்ப்பது. இவங்க இப்படி தான் இருப்பாங்களா, இல்லை எதுக்கு இவங்க நம்ம கூட பழகுறாங்க, இல்லை எதுக்கு இவங்க நம்ம கூட பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது தேவைகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை பல பல கோணங்களில் பார்க்கக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டு. நிதித்துறை, நீதித்துறை, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் பத்திரிகை துறை, சயின்டிஸ்ட்டு, ஜர்னலிஸ்ட்டு எல்லாமே இதில் தான் இருப்பீங்க. ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, பணம் என்னும் அதாவது பணம் சார்ந்த விஷயம், பேங்க் மேனேஜ்மெண்ட் பொறுப்பு, இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. இதுதான் உங்கள் வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு துறைகள். ஜோதிடமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அருமையாக வரும், அல்லது அது சார்ந்த அறிவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதிசேஷன்னு சொல்கிறோம், சர்ப்பம்னு சொல்கிறோம். அப்போது நல்லது கெட்டது ரெண்டுமே இவர்களிடம் உண்டு. நெகட்டிவும் உண்டு, பாசிட்டிவும் உண்டு. பாசிட்டிவாகவும் இருப்பாங்க, நெகட்டிவான விஷயத்தையும் அதிகமாக இவர்களிடம் நம்ம பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு தோஷம், மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. ஏன் அப்படின்னா இவர்கள் சிறு வயதிலேயே பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி, கணக்கு வழக்கு போடுறதில் ரொம்ப அதீத விருப்பம், மேனேஜ்மெண்ட் பவர், பணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் இவங்க கரெக்டாக கையாண்டு கொண்டு வருவாங்க. ஒரு சின்ன விஷயத்தை ஒரு துறைக்கு போகிறாங்க, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய வேலைக்கு போய் சேர்றாங்க, ஆனால் சிறிய காலத்திலேயே பெரிய மேனேஜ்மெண்ட் பொறுப்புக்கு வந்துடுவாங்க. மேனேஜர் லெவலுக்கு பெரிய அளவுக்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. அப்போது எல்லா விஷயங்களுமே இவர்களுக்கு சாதகமாக இருக்குது. அந்த டைமில் எல்லா டைம்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போயிட்டிங்கனாலே எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ மாமியாருக்கு ஆகாது அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக சொன்னாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி பெண்களை கூட்டிகிட்டு வரும்பொழுது அந்த பெண் வந்த உடனே என்ன பண்ணணும்னா எல்லா பொறுப்பும் எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு அது என்ன பண்ண, அது புதனுடைய நட்சத்திரம் இல்லையா, புதன்னா பணம் இல்லைங்களா, ஃபினான்ஸ் இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்கும், பீர்வா சாவி கொடுங்கன்னு தான் கேட்கும்.
பொறுப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த வீட்டில் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத நான் எடுத்து செய்கிறேன் அப்படிங்கிறது அது எதிர்பார்க்கும். அது இயற்கையாகவே அவங்க குணம்தான். அப்போ இது வந்து நம்ம ஒரு 30 வருஷம் 35 வருஷமாக மாமியார் மாமனார் அந்த குடும்பத்தில் எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பொறுப்பை வந்தோன்னே கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அதனால் வந்த ஒரு விஷயந்தான் மாமியாருக்கு ஆகாதுன்னு. அதை இப்போ என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஆண்களுக்கும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எந்த நட்சத்திரங்களுக்குமே தோஷங்கள் கிடையவே கிடையாது. அடுத்தது இந்த ஒரு மூல நட்சத்திரம் கொண்டு வர்றாங்க. அந்த மூல நட்சத்திரத்திற்கு உண்டான அமைப்பும் அப்படி கிடையாது. அது தனிப்பதிவாக நான் உங்களுக்கு மூல நட்சத்திரத்தில் கொடுக்குறப்பவும் தெளிவாக புரியும். ஆயில்ய நட்சத்திரம் மேனேஜ்மெண்ட் பவருக்கு அருமையாக இருக்கிறதுனால தான் அது உள்ளே வந்த உடனே எல்லாமே கேட்கும். எல்லாத்தையுமே அதை எடுத்துக்கும். பொறுப்பாக நான் செய்கிறேன், அதை நான் பண்ணுறேன், இதை நான் பண்ணுறேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே தானாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆயில்யத்துக்கு இயற்கையாகவே உண்டு. அப்போது ஆயில்யத்தினுடைய அதிபதி ஆதிசேஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு இரவு நேர வேலைகள் அதிகமாக இருக்கும். ஐடி சம்மந்தப்பட்ட துறை, கம்ப்யூட்டர் நாலேஜ் அதிகமாக இருக்கிறது, சயின்டிஸ்டாக இருக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் துறை, கண்டுபிடிப்புகள் இதெல்லாமே அருமையாக இருக்கும். இந்த நாசாவில் வேலை செய்கிறது, விண்வெளி ஆராய்ச்சியாளர் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக ஆயில்யம் இருப்பாங்க, அல்லது ஆயில்யத்தில் அதிக கிரகங்கள் இருக்கும். ஆயில்யம் சம்மந்தப்படாமல் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. கண்டுபிடிக்கக்கூடிய எல்லாமே அதுதான். அப்போ இவங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்தீங்களா, ஒரு கணக்கு வழக்கு தெரியல, ஒரு கம்பெனியில் இருக்கிறாங்க, ஒரு கணக்கு வழக்கு தெரியல, இவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அந்த கணக்கை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு அறிவு எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குதோ அதே அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துலையும் கொஞ்சம் கர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உடையவர்கள் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. சிறு வயதிலிருந்தே நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு, சிறு வயதிலிருந்தே நிறைய விஷயங்களை அவங்க விட்டு கொடுத்து போய் எல்லா பொறுப்புகளையும் ஏற்று வந்து நடத்துறதுனால இவர்கள் வளர வளர இவர்களுடைய அறிவும் இவருக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். இரட்டைத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிறதுனால, அது கடகராசியில் இருக்கிறதுனால ஆண் போல வீரத்தையும் பெண் போல பொறுமையும் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய அமைப்பும் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. ஆயில்யத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்ப பொறுப்பு ஃபுல்லாக இவங்க கிட்ட தான் வரும். இல்லை என்றாலும் அந்த குடும்பத்தை இவர்கள் நல்லபடியாக பார்த்து கொள்வார்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது வந்து ஆயில்யத்துக்கு உண்டான பொதுவான ஒரு பலனாக இருக்குது. அடுத்து ஆயில்ய நட்சத்திரத்தில் முதல் திசையை வரக்கூடியது புதன் திசை. புதன் 17 வருட திசை. அப்போது ஒரு குறிப்பிட்ட நம்ம ஒரு 10 வயதுக்குள்ளே நம்ம போட்டாலும் 10 வருட காலங்கள் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்து விட்டால் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் அம்மா அப்பா ஒரு நல்ல ரீச் வந்துடுவாங்க, நல்ல நல்ல வழியில் இருப்பாங்க, நிறைய சம்பாதியம் வரும், ஏதாவது ஒரு வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே கொடுத்துரும். இல்லை புதன் கெட்டுட்டால் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடையாகும், கொஞ்சம் ஞாபக சக்தி குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பணம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது சின்ன வயது இல்லைங்களா, ஒரு 10 வயதுக்குள்ளே அப்படிங்கிறது எதிர்பார்க்காது. அதாவது நீங்கள் நிறைய ஏங்கி அதற்கு நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கொடுத்து விடுவார். அடுத்து புதன் திசை முடிச்சோன்னு ஒரு கேது திசை 7 வருட காலங்கள், ஒரு 10லிருந்து 17 வருடம். அப்போது பள்ளி பருவங்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ கேது வந்து சிறு வயதில் வரக்கூடாது. கேது அப்படின்னாலே தனிமை, விரக்தி, எல்லாத்தினாலும் ஒதுக்கி வைக்கப்படுவது, நீங்கள் சரியாக இருந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய கோணம் மற்றவர்களுக்கு தவறாக இருப்பது, இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே கொண்டு வந்துடும். நீங்கள் பேசுகிறது நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே தெரியாத மாதிரி ஆயிடும். ஏன்னா அது கேது இல்லையா? கேதுன்னா பைத்தியகாரத்தனமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் அந்த பேரும் உங்களுக்கு கட்டி விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ அந்த கேது திசை கேது எங்கே இருந்தாலும் 3, 6, 11 கேது இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனாலும் கேது திசை நடக்கும் பொழுது பிரச்சனைகளும் ஈக்குவலாக கொடுக்கும். உங்களுக்கு தனிமை, மனவிரக்தி, ஒரு நண்பர்கள்கிட்ட ஒரு சகஜமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்த்து தன்னை யாரும் சேர்த்திக்க மாட்டாங்களா, தன் கூட யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அது குலைத்து விடும். அப்போ அந்த பருவ காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கேது திசையில். அடுத்து பாருங்கள், சுக்கிர திசை ஒரு 20 வருட காலங்கள், ஒரு 15 வயசுன்னு போட்டாலுமே ஒரு 35 வயசு வரைக்கும் சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசையில் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டால், இந்த சுக்கிரன் மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலை, உங்களுடைய உயர்கல்வி, உங்களுடைய திருமணம், உங்களுடைய செட்டில்மெண்ட் எல்லாமே இந்த 20 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். உங்களுடைய லைஃபோட எல்லா விஷயமும் இந்த 20 வருட காலங்கள் சுக்கிர திசை நிர்ணயிக்கும். லக்னத்துக்கு யோகமாக சுக்கிரன் இருந்து, கேந்திர திரிகோணத்தில் இருந்து, அல்லது பணபரஸ்தானன்னு சொல்லக்கூடிய 2, 11, 3, 4ஆம் இடத்திலும் இருந்து 5ஆம் இடத்திலும் இருந்து விட்டால் எப்படி பணம் சம்பாரிச்சிருவாங்க, எப்படி பொருளாதார மேன்மை அடைஞ்சிருவாங்க, வீடு மனை சொத்துக்கள் எல்லாமே வாங்கிடக்கூடிய அமைப்பை கொடுத்துரும்.
அதே போல் நல்ல வேலை, நல்ல மேனேஜ்மெண்ட், நல்ல பெரிய அளவுக்கு வேலை, சொந்த தொழிலில் கூட கொடுக்கறதுக்குண்டான அமைப்பு உண்டு. பெண்கள்னால யோகங்கள், ஷேர் மார்க்கெட், சுக்கிரன் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா திடீர் வருமானம், ஷேர் மார்க்கெட், MLM இதில் எல்லாமே கூட நிறைய பணம் எடுக்கிறது, இதெல்லாமே கொடுத்துட்டு சுக்கிரன் யோகமாக இருந்துட்டால். இல்லை சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டுட்டால், லக்னத்துக்கும் சுக்கிரன் கெட்டு விட்டால் கண்டிப்பாக அந்த 20 வருட காலங்கள் எதிர்பார்க்காத திருமண வாழ்க்கை அல்லது தாமத திருமணம், திருமணத்தில் ஒரு நிம்மதி இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு நிம்மதி இல்லை, திருமண வாழ்க்கையில் குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா குழந்தைகளுடைய படிப்பும் கூட அந்த டைமில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ குழந்தைகளுடைய படிப்புக்கு ஒரு ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு, அதாவது உங்கள் படிப்புக்குண்டான வேலை கிடைக்காது, அல்லது அப்படியே வேலை கிடைத்தாலும் போதுமான வருமானம் இருக்காது. சுக்கிரன் கெட்டுவிட்டால் ஜாதகத்தில் ஒரு ஆயிலி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க. லக்ன ரீதியாக நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஓரளவு கொண்டு போகலாம், இல்லைன்னா பிரச்சனை தான். அடுத்து சூரிய திசை வரும். சூரியன் பாருங்கள், நான் முதலே சொல்லியிருந்தேன் ஆயிலி நட்சத்திரம் சூரியனுடைய கர்மாவை வாங்கின நட்சத்திரம். அப்போ அப்பா இருக்கிறார், சிறு வயதிலே ஒரு சிலருக்கு அப்பா தவறிடுவார் நம்ம சொன்னோம். இல்லைனாலும் இந்த சூரிய திசையில் அப்பாவுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து கையாள வேண்டும். அப்பாவுக்கு உங்களுக்கு பரம்பரை சொத்து பிரச்சனைகள் வரலாம், அல்லது அப்பா ஏதாவது ஒரு சூழ்நிலைகளாக தவற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அல்லது ஏதாவது ஒரு பாதிப்பில் தந்தை பரம்பரை சார்ந்த பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த 6 வருட காலங்கள். இப்போ 35 வயதில் கணக்கு போட்டோம்னா ஒரு 40 வயசு வரைக்கும், 40-41 வயசு வரைக்கும் கணக்கு போட்டுக்கலாம். அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கும். அப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போகிறீங்க, தலைமை சூரியனா தலைமை பொறுப்புன்னு சொல்கிறோம். அப்போ தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க. அப்போ அந்த தலைமை பொறுப்பும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையே விட்டுட்டு போயிடலாமா, வேறு ஏதாவது வேலைக்கு போயாவது பொழைச்சிக்கலாமே அப்படிங்கிற அளவு உங்களுக்கு அங்கே ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சூரியன் நல்லா இருந்துட்டால் ஓரளவுக்கு பிரச்சனையை நல்லபடியாக ஃபேஸ் பண்ணி, பிரச்சனைகள் வரும் ஆனாலும் ஃபேஸ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. இல்லைன்னா ஃபேஸ் பண்ண முடியாமல் கொஞ்சம் திணற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அடுத்தது சந்திர திசை ஒரு 10 வருட காலங்கள். உங்களுக்கு 10 வருட காலம் 40லேருந்து ஒரு 50 வருஷம் போடலாம். இப்போ சந்திரன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே அதிபதியாக இருப்பார் இல்லையா. ஆயிலி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். இப்போ சந்திரன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் லைஃப்பை கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கலாம். தாய் மூலமாகவும், உறவினர்கள் மூலமாகவும், உங்கள் அக்கா தங்கச்சிகள் மூலமாகவும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடியது, குழந்தைகளுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஆனால் சந்திரன் வந்து ராகு கேதுகளோடு சேர்ந்து கெடாமல் இருக்கணும், தீய கிரகங்களுடைய பார்வையில் எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்துட்டால் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த சந்திரன் கொடுத்து விடுவார். லக்ன ரீதியாக மறையாமல் இருக்கணும். மறைஞ்சாலும் அங்கே சந்திரன் ஆட்சி பலம் இருக்கிறதுனால ஒரு முன்பாதி பின்பாதியாவது நம்ம பிரிச்சுக்கலாம். அடுத்தது செவ்வாய் திசை வரும். அப்போ செவ்வாய் வரும் பொழுது, செவ்வாய் உங்களுக்கு ஒரு 7 வருட காலங்கள் செவ்வாய் வருவாருங்க. செவ்வாய் வந்து நல்ல பலன்கள், சொத்து, செவ்வாய் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டாருன்னா ஒரு நல்ல போஸ்டிங், நல்ல அதிகார தன்மை, நிலங்கள், சொத்துக்கள் இதெல்லாமே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு இந்த செவ்வாயில் கொஞ்சம் ஓரளவுக்கு லக்ன ரீதியாக செவ்வாய் நல்லா இருந்துட்டாருன்னு கொடுத்துருவார். குழந்தைங்களுக்கு சொத்தை கொடுக்கறது, உங்களுடைய சொத்து எல்லாமே பகிர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே கொடுத்துரும். வீரம், விவேகம், ஜெயம், பெயர், புகழ், அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறது. ஆயிலையும் நிறைய அரசியல் இருப்பாங்க, அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறது, அரசியல் பெயர் புகழ் வாங்குறது, நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது, அல்லது வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பெரிய பதவி உயர்வு கிடைக்கிறது, சொந்தமாக தொழில் பண்ணி அதில் ஜெயிக்கிறது, இதெல்லாமே வந்துடும். செவ்வாய் கெட்டு போனாலும் பெரிய அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கெட்டாலும் கூட ஓரளவுக்கு நல்லது பண்ணி கொடுப்பார். எப்படி நல்லது பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு யோகத்தையாவது கொடுத்துருவார். ஏதோ ஒரு இடமோ ஒரு சொத்துக்களோ ஏதோ அமைச்சு கொடுத்துரும். ஒரு நிம்மதி இருக்குதோ இல்லையோ ஓரளவுக்கு உங்களுக்கு உட்காந்து ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்காவது உங்களுக்கு ஒரு தன்மையை கொடுத்து விடுவார். அடுத்தது ராகு வருவார் 18 வருஷம். இந்த ராகு அப்படிங்கிறவர் பார்த்துட்டிங்கன்னா முதலே நீங்கள் சூரிய கர்மா வாங்கின ஒரு நட்சத்திரம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ராகு வரும்பொழுது என்ன பண்ணுவார்னா, மிகப்பெரிய ராகு உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்க வேண்டும் கண்டிப்பாக. ஏன்னா 18 வருஷம் எண்டிங் பீரியடு, உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங்கில் வரக்கூடிய ஒரு அமைப்பு. உடல்நிலை பாதிப்புகளை ராகு எங்கிருந்தாலும் கொடுத்து விடுவார். உடல்நிலை ரொம்ப பாதிக்கும், விரைய செலவு ரொம்ப இருக்கும், தேவையில்லாத அன்வான்டாக ஒரு பழி பாவங்களை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் கொடுத்துருவார். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு
விஷயங்களுக்கும் உங்களுக்கு தலையிட வச்சு அதில் ஒரு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை பண்ணி அதில் ஒரு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். இதெல்லாம் வந்து ராகு பண்ணும். அடுத்து இந்த ராகு திசையில் 18 வருட காலங்கள் உடல்நிலையில் பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் ராகு நல்லா இருந்து விட்டால் உங்களுக்கு பண வரவு, பிற்கால வாழ்க்கைக்குண்டான சேர்க்கை, சேஃப்டி இது எல்லாமே நல்லாயிருக்கும். சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யங்கள், ஏதாவது ஒரு வழிவைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ராகு கெட்டுவிட்டால் உடல்நிலையால் பாதிப்புகள், கொஞ்சம் பிரச்சனைகள் அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்துக்களை கூட இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அதனால் ராகு வந்து நல்ல இடத்துல இருந்து விட்டால் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஏகദേശம் உங்களுக்கு ராகு முடிக்கிறக்கே ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கும். அதற்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குரு வருவார். இப்போ குரு ஜாதகத்தில் நல்லா, ஏன்னா இயற்கையாகவே புதனுக்கு குரு வந்து மிகுந்த பகை கிரகம். அப்போது குரு திசை வந்து தப்பிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். அதனால் கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக ஆயில்யத்துக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறது ஆதிசேஷன்னு சொல்கிறோம். அப்போது தன்னுடைய தலையில் சர்பத்தை வைத்திருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய சிவன், அதே போல் பெருமாள் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அடிக்கடி வந்து புதன் கெட்டுட்டா அடிக்கடி போய் ராகு பிரீத்தி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. குலதெய்வம் ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப விசேஷம் உங்களுக்கு. இப்போ சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வருஷம் ஒருக்காவது போயிட்டு வந்துடணும். அதே போல் திருப்பதி ஏழுமலையான போய் வழிபாடு பண்ண நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். அதே போல் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்களும் சிறப்பாக இருக்கும். இரட்டைத்தன்மை மட்டும்தான் உங்களுடைய மைனஸாக இருக்கும். எதா இருந்தாலும் இரட்டைத்தன்மைங்கிறதோட எதா இருந்தாலும் இரட்டை யோசனை, இரட்டை வருமானம், அந்த மாதிரி எல்லாமே 2 யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு. கெட்டதாக இருந்தாலும் 2 தான், நல்லதாக இருந்தாலும் 2 தான். அப்போது அதற்கு மட்டும் நம்ம திருப்பதி போய் வெங்கடாச்சலபதியை வழிபாடு பண்ணிட்டு வரும்பொழுது அதற்குண்டான தோஷங்கள் விலகி நமக்கு ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.